மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மீதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழ்கவே என்றைக்கும் வாழ்கவே. பரமவாசல் தீரந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக.
நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பு மிக்க என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனமாக மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வசனங்களை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, நாங்கள் வாசித்த இந்த வசனம் இந்த நாளின் தொழுகைக்காகவும் எங்கள் ஜீவனுக்காகவும் சமாதானத்துக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். உமது திருச்சபையை ஆசீர்வதியும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதரர்களே, வாசி இந்த வசனம் சிறு வயது முதல் நம்முடைய ஞாயிறு பள்ளிகளில் மனப்பாடமாக படித்ததும், எப்போதும் பிரசங்க மேடைகளில் பிரசங்கம் செய்கிறவர்கள் போதிக்கிற ஒரு வசனமாகவும் பாடலாகவும் இதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் அடிப்படையில் இதன் உள்ளே ஓடும் வல்லமையையும் சக்தியையும் அனுபவத்தையும் நாம் பெற தவற நாம் மறந்து விடுகிறோம், அல்லது அனுபவிக்க முடியாமல் சென்று விடுகிறோம். சமீபத்தில் ஒரு தாயும் மகளும் என்னை பார்க்க வந்தார்கள். வெகு நேரம் வெளியே இருந்தார்கள். நான் அவர்களை பேசுவதற்காக முயற்சி எடுத்த போது அவர்கள் அங்கே இல்லை. மறுபடியும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் வாசலில் காணப்பட்டார்கள். நான் அவர்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாகவே அவர்கள் எங்கே மறைந்து போனார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் 3வது முறை நான் அவர்களை பார்த்தவுடனே பேச வேண்டும் என்று வெளியே வந்தேன். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிலைமையை குறித்து சொல்லி கொண்டிருந்தார்கள். மகளுக்கு கட்ட வேண்டிய கல்லூரி ஃபீஸை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அது ஒரு பெரிய தொகை. அவருடைய மகள் ஒரு பிரைவேட் கல்லூரியில் படிக்கிறதுனால அந்த ஃபீஸ் மிக பெரியதாக இருந்தது. நான் என்ன செய்வது என்று எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஒன்று மட்டும் அந்த தாயினிடத்தில் சொன்னேன், நீங்கள் நேற்று முந்தா நாளே என்னை பார்த்து கேட்டிருந்தா என்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்தது, அதை நான் தந்திருப்பேனே. இப்பொழுது என்னிடத்தில் இல்லை என்று நான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு எப்போதும் இப்படி தாங்க நடக்குது. எப்படி நடக்குது? கேட்க வேண்டிய நேரத்தில் நான் கேட்காம போயிடுவேன், காலம் தள்ளி போயிடும். அதனால் கேட்ட இடத்துல எதுவும் எனக்கு கிடைக்கிறதில்ல. நம்முடைய அனுபவமும் இப்படி தான், தினமும் நம்முடைய ஜபமும் இப்படி தான், நம்முடைய வேண்டுதலும் இப்படி தான். இந்த உதாரணத்தை போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எதுவுமே காலத்தால் அறுவடை செய்யணும். அறுவடையை காலம் தாழ்த்தி செய்தால் பயிர் கெட்டு போய்விடும், நாம் வேளாண்மை செய்ய முடியாது. ஆக அறுவடை செய்ய வேண்டியவர்களை அறுவடை செய்ய வேண்டிய காலத்தில் நம்ம செய்யணும். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மிக சுலபமான ஒரு கோட்பாடு அல்லது ஒரு உபதேசம் ஜெபம் பண்ணுதல். சகோதரர்களே, இந்த ஜெபம் பண்ணுதல் என்ற இந்த வரத்தை தேவன் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தாராளமாக தந்திருக்கிறார். கர்த்தருடைய செவிகள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு எப்போதும் திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் எப்போதும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. நீதிமான்களுக்காக தேவன் தமது கதவை திறந்து வைத்திருக்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபம் பண்ணும்படியான உரிமை இருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபம் பண்ணி பதில் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த காலையில் நாம் வாசித்த இந்த அற்புதமான ஒரு வசனம் நமக்கு ஆச்சரியமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது கிடைக்கும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு காரியமும்
நீண்ட காலமாக நாம் காத்திருந்தால் நம்முடைய இருதயம் இளைத்து போய் வெறுத்து விடும். வீட்டிலே திருமணமாகாத ஒரு பெண் அவள் 29 கடக்கிறாள் என்று சொல்லும்போது இனி எனக்கு திருமணமே வேண்டாம் என்ற நிலைக்கு அவள் தள்ளப்படுவாள். வேலை தேடி அலைகிற வாலிபன் 30 தாண்டி விட்டால் அவன் அதை வெறுத்து விடுவான். கேட்ட உடனே நமக்கு அது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். வேண்டியது கிடைக்கும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஜீவ விருட்சத்தை வைத்திருந்தார். அந்த ஜீவ விருட்சத்தை ஆதாம் ஏவாள் கை நீட்டி மறுபடியும் அதை அறுத்து தின்பார்கள் என்று அறிந்து அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் துரத்திட்டார். அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்தினுடைய கிழக்கு பக்க அந்த வாசலை அவர் கேருபீன்களை கொண்டு அடைத்து விட்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆதாம் ஏவாள் எப்படியாவது ஏதேன் தோட்டத்துக்கு வரணும், அந்த கனியை எடுக்கணும், சாப்பிடணும் என்ற விருப்பமுடையவர்களாக இருந்திருப்பாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனில் உள்ள ஜீவ விருட்சம் கிடைத்தது போல நம்முடைய ஜெபங்களுக்கான பதில் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் என்ன வேண்டுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 7வது வசனத்தில் கேளுங்கள் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள கேள் என்று சொல்லாமல் கேளுங்கள், அது ஒரு பன்மை. ரெண்டாவது, இந்த கேளுங்கள் என்ற இந்த சொல்லுக்குள்ள உங்களுக்கு, உனக்கு என்று சொல்ல, உங்களுக்கு, அதுவும் பன்மை. அப்போது இந்த வார்த்தை, இந்த வசனம் எனக்கு, உனக்கு, எல்லாருக்கும். அது மாத்திரமல்ல, தேடுங்கள், இதுவும் ஒரு பன்மை. அப்பொழுது கண்டடைவீர்கள், பன்மை. எல்லாருக்கும் இது வாய்க்கும். மூன்றாவதாக தட்டுங்கள், இதுவும் பன்மை, எல்லாருக்கும் உரியது. அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த ஒரு வசனத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு சத்தியம் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். வேறு எந்த மதத்திலும் இவ்வளோ தாராளமான உறுதியான தேவ வசனம் கிடையாது. நீங்கள் எந்த மதத்திலும் அந்த மதத்தில் உள்ள கடவுள் அந்த மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்கல. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது தேவன் உங்களுக்கு தாராளமாக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இது. நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். இந்த மூன்றும் ஆங்கிலத்தில் மெட்டாஃபர்ன்னு சொல்லுவாங்க, உவமையாக இருக்கிறது. இந்த இடத்துல கேளுங்கள் என்பதும் தேடுங்கள் என்பதும் தட்டுகள் என்பதும் அது ஒரு உதாரணமாக, அது ஜெபத்தை பற்றிய விஷயமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, நாம் கேட்கும்போது அது கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நாம் கேட்க வேண்டிய நேரத்தில் நாம் கேட்கணும், நாம் கேட்க வேண்டிய விதத்தில் நாம் கேட்கணும். நாம் தேட வேண்டிய நேரத்தில் தேடணும், தேடினவைகளை சரியாக பார்க்கணும். நாம் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டணும், தட்டினதை கதவு திறந்தவுடனே அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். நமக்கென்று சில கடமைகள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, நம்ம கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை செலவு செய்வதாக இருந்தால், அதை செலவு செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம போய் அதை மாற்றி அதற்கான பொருளை நாம் வாங்கலாம். நாம் ஜெபம் பண்ணினால் தேவன் நமக்கு தருவார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொன்னார் இல்லையா? எங்கே கேட்க வேண்டும், எங்கே தேட வேண்டும், எங்கே தட்ட வேண்டும், இந்த மூன்றுக்கான ஒரு பதிலை யாக்கோபு 1:17 நாம் பார்க்கிறோம். நன்மையான எந்த ஈவும், இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எவ்ரி குட் கிஃப்ட்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுகிற எந்த ஒரு நல்ல ஈவும், அது ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஒரு புதிய வீடாக இருக்கலாம், ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், ஒரு நல்ல வாகனமாக இருக்கலாம், நல்ல புகழாக இருக்கலாம். நன்மையான எந்த ஈவும்
அடுத்தது கவனிங்க, பூரணமான எந்த வரமும், பர்ஃபெக்ட் கிஃப்ட், குறைவில்லாத, எந்த ஒரு மூலிதனம் இல்லாத பூரணமான எந்த வரமும் நீங்கள் கேட்கிறீர்களே, மத்தேயு 7:7 கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அதெல்லாம் எங்கிருந்து நமக்கு பதில் வருதான்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், கவனிங்கள், பரத்திலிருந்து உண்டாகி, அதாவது பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாம் தேவனை இருளாக பார்க்கக்கூடாது, அவரை ஒளியாக பார்க்கணும். தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒளியிலே நடக்கிறவன் இடற மாட்டான். காட் இஸ் லைட். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து பேசும்போது, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. மழை இறங்கி வருகிறது. மழை இறங்கி வருவதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அதுபோல் நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நம்முடைய நாட்டில் கடவுள் பெயரால் ஜாதி சொல்லப்பட்டு, ஜாதி 4ஆக பிரிக்கப்பட்டு தீண்டாமையை போதிக்கிற ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகும்போது கூட ஜாதி பார்க்கப்படுவதை இந்த தேசத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு ஒத்தாசையும், எந்த விதமான மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை, வேற்றுமையாகிய நிழல் இல்லை என்று சொல்லுகிறார். நிழல்னா நமக்கு தெரியும், வெளிச்சத்துக்கு பின்னாலே விழுகிற ஒன்று, அதற்கு உயிரும் இல்லை, ஓட்டமும் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் எப்படி இருக்காராம்? வெரி டிரான்ஸ்பரண்ட், வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரலோகத்திலிருந்து வருகிற பரிபூரணமான நல்ல ஈவுகளை பற்றியது. சகோதரர்களே, கிறிஸ்தவத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதம் தான். எல்லாருக்கும் தேவன் கொடுக்குறார். எப்படி இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் வந்தபோது மன்னா எல்லாருக்கும் கிடைச்சது, தண்ணீர் எல்லாருக்கும் கிடைச்சது. ஆசாரியனுக்கு ஒரு அளவும் சாதாரண விசுவாசிக்கு ஒரு அளவும் இல்லை, எல்லாருக்கும் மன்னா பொதுவாக இருந்தது. அதுபோல் தேவனுடைய ஆசீர்வாதம் ஏதோ அந்த வீட்டாருக்கும் இந்த வீட்டாருக்கும் அப்படின்னு இல்லை, எல்லா கிறிஸ்தவருக்கும், கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்த எல்லா புதிய சிருஷ்டிகளுக்கும் அது சம அளவில் கொடுக்கப்படுகிறது. அதனால் 7வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இதில் ஒரு உறுதிமொழி சொல்லப்பட்டிருக்கு. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், கேளாதவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது அதே 8வது வசனத்தில் தேடுகிறவன் கண்டடைகிறான். ஒரு கண்டிஷன், தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடாதவன் கண்டடைய முடியாது. 3வதாக தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த 8வது வசனத்தில் 7வது வசனத்தினுடைய அர்த்தம் மிக அருமையாக வெளிரங்கமாக நாம் புரிந்து கொள்கிற வண்ணத்தில் பேசப்பட்டிருக்கு. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பது எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் கேட்கிற ஆள் தப்பு தப்பாக கேட்க ஆரம்பிக்கிறார். சில சமயங்களில் நம்முடைய 5 வயது பையன் என்ன கேட்பான்? எனக்கு ஒரு சின்ன மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்பான். நமக்கு தெரியும் அது ஓட்ட முடியாது, அதை வாங்கி கொடுத்தா அது அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் மோட்டார் சைக்கிள் மாதிரி ஒரு சின்ன கருவியை, ஒரு பொம்மையை அந்த குழந்தைக்கு வேணால் வாங்கி தரலாம். நமக்கு தெரியும் அந்த குழந்தையால் அதை பராமரிக்க முடியாது. அதுபோல் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிற ஆள், அது உனக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா? நீங்கள் தேடுகிறவைகள் நியாயமாக இருக்கிறதா? நீங்கள் தொடர்ந்து தட்டி கொண்டிருக்கிறவைகள் அது உங்களுக்கு கிடைக்கணுன்ற உண்மை அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? தேவன் அதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். சகோதரர்களே, நீங்கள் எப்பொழுதும் மத்தேயு 7:7-8 வசனங்களை படிக்கிறீங்க. ஆனால்
மத்தேயு 7-8 வசனத்துக்கு முன்னால் ஒரு வசனம், 6வது வசனம், அதை நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை தேடுகிறீர்களோ, எதை தட்டுகிறீர்களோ, அந்த பலனை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வரத்தை, அந்த கிருபையை நீங்கள் அசுத்தமாக மாற்றக்கூடாது. When God gives the good gift, you cannot exchange it for evil, for unholy things. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். அடுத்தது பாருங்க, இந்த மனிதன் முத்தை கேட்டிருக்கிறான். ஆனால் இந்த முத்தை வாங்கி அது தரையில் போட்டு மலத்தை தின்னும் பன்றிகள் அதன் மீது பிராண்டி கொண்டு ஓட அதை அவன் கீழே வீசியிருக்கிறான். பாருங்கள், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். இந்த வசனத்தில் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற அந்த உரிமையை ஒவ்வொரு கிறித்தவனுக்கு தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு கிறித்தவனும் அதை அனுபவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கிறித்தவன் அவன் கேட்டவைகளையும் தேடினவைகளையும் தட்டினவைகளையும் அவன் என்ன செய்து விட்டான்? அசுத்தத்திற்கென்று அதை செலவு செய்ய ஆரம்பித்தான். அது ஒரு நாய்க்கு முன்பாக போடப்பட்டது போலாச்சு. அவன் கேட்டவைகளை பன்றிகளுக்கு முன்னாலே போடுகிற முத்துக்களைப் போல செய்து விட்டான். கூடுதலாக ஒரு செய்தி, இந்த காட்டு பன்றி நீங்கள் போட்ட முத்தை பீறி போடுவது மட்டுமல்ல, உங்களையே எதிர்த்து கொண்டு வந்து விடும். அது உங்களை முறைத்து விடும். நீங்கள் தாக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், 6வது வசனத்தில், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து, கவனியுங்கள், திருப்பி கொண்டு உங்களையும் பீறி போடும். அப்போது இந்த இடத்துல நாம் ஒரு கருத்தை கவனிக்கணும். We can ask God blessing, but if you change your blessing for lust, for evil, for unholy things, you are making the blessing into dog's vomit. You are casting your blessing before the swine. நீங்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த இடத்துல நாய் பன்றி என்பது ஒரு உதாரணம் தான். அவர்களுக்கு சம்பவித்தது. எவர்களுக்கு? தேவனிடத்தில் கேட்டவைகளையும் தேடினவைகளையும் தட்டினவைகளையும் நாய்களுக்கு முன்பாகவும் பன்றிகளுக்கு முன்பாகவும் இழந்துவிட்ட மனிதன், அவர்களுக்கு சம்பவித்தது. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் என்னதென்று கேட்காமல் அல்லது கேட்டவைகளை அனுபவிக்காமல் போவதற்கு இது ஒரு காரணம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுவாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறானே. அதாவது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட தேவ மனிதன் பிறகு அதை மறந்து விடும்போது, அவன் உலகத்துக்குரியவனாக பின்மாற்றம் அடையும் போது, அதை அனுபவிப்பதை அசுத்தமாக்கும் போது, அதை நாய்களுக்கு முன்பாக பன்றிகளுக்கு முன்பாக போடுகிற மனிதனாக மாறும்போது நீ ஜெய வாழ்க்கையை இழந்து விடுகிறாய். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். ஜெய வீரராகிய இயேசுவுக்கு பின்னால் நிற்கிறான். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் மாறுபட்டு நஷ்டப்பட்டு போவதற்கு காரணம், நீங்கள் எதனாலே ஒரு காலத்திலே ஜெயிக்கப்பட்டீர்களோ மறுபடியும் அங்கே போய் தோல்வி அடைகிறீர்கள். அதற்கு மீண்டும் அடிமைகளாக மாறுகிறீர்கள். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, நீங்கள் கேட்டால் தேவன் தருவார். நீங்கள் தேடினால் அதை பார்ப்பீர்கள். நீங்கள் தட்டினால்
எந்த இரும்பு கதவும் எந்த ஒரு தடையும் உங்களை விட்டு நீங்கி போகும். இந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களிலே பதிவு செய்து கொண்டு எல்லாருக்கும் எந்த விதமான பாரபட்சமின்றி வேற்றுமையின் நிழலின்றி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பூரணமான வரம் நமக்கு உண்டாகிறது என்பதை அறிந்து இந்த காலையில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு தகப்பனிடத்தில் அவங்க மகன் வந்து, அப்பா எனக்கு ஒரு முட்டை தாருங்கள் என்று கேட்டால், அவனுக்கு எந்த தகப்பனாவது ஒரு கல்லை தூக்கி இதை கடித்து சாப்பிடு என்று சொல்வானா? எந்த மகனாவது தகப்பனிடத்தில் வந்து எனக்கு மீன் துண்டம் வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு ஒரு பாம்பை பிடித்து இதை தின்னு என்று சொல்லுவானா? ஒரு கட்டு விரியனை கொடுப்பானா என்று கேட்கிறார். அப்போது என்ன சொல்கிறாரு? மனிதர்கள் பொல்லாதவர்கள், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்கிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 9வது வசனம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? 11ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, நல்ல கவனிங்க, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு அருமையான ஒரு லாஜிக், ஒரு அருமையான கன்க்ளூஷன். தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில் எப்படிப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7:7 ஒரு ஓமை, ஒரு மெட்டாஃபர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு ஜெபம் என்று உங்களுக்கு சொன்னேன். அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 11வது வசனத்தில். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, கவனிங்கள், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, இங்கே தான் அந்த ஆன்சர் இருக்குது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. இந்த இடத்துல வேண்டுதல் என்பது ஜெபம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பது ஜெபம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த திருப்தி நிறைந்த வசனத்தினால, வார்த்தைகளினால சந்தோஷம் உள்ளவர்களாய் இந்த தொழுகையில் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி உற்சாகமுள்ள வாழ்க்கை வாழவும், பிரகாசமான கண்களை உடையவர்களாக இருக்கவும், சரீரம் முழுதும் சஸ்தம் அடையவும், விடுதலையின் மனிதர்களாக வாழவும் உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். சகல கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். சங்கீதம் 121 2வது வசனத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போது உமது ஜனத்துக்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும், ஜெயத்தை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவருடைய வேண்டுதலை எல்லாம் கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.